ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கோபிகைகளை எழுப்புகிற பொழுது ஒவ்வொரு கோபிகைக்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறாள் என்று திருப்பாவையிலே பார்த்து வருகிறோம். அதிலே நாம் கீழே அனுபவித்த பாசுரம் அது 12வது பாசுரம், கனைத்தளங்கற்றருமை என்கின்ற பாசுரம். அதில் ஒரு கோபிகையை எழுப்புகிற பொழுது சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கு இனியானைப் பாடவும் நீ வாய்திரவாய். மானி கண்ணபிரானை பாடுகின்ற பொழுது உறங்கிக் கிடந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் ராமபிரானை பாடுகின்ற பொழுது நீ உறங்கி கிடக்கலாமா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். அதுவும் என்ன வார்த்தை? தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியான். மனத்துக்கு இனியான்னா ராமபிரான், அந்த ராமஹான்ற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் தெரியுமோ? சம்ஸ்கிருதத்தில் ரமயதீதி ராமஹா, எல்லாரையும் மகிழ்விப்பவன் என்று பொருள். அது சம்ஸ்கிருதத்தில் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அதுக்கு ஏதாவது உள்புகுந்து அதனுடைய பொருளையும் சொல்லணும். பொருள் இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் சொல்லே கிடையாது, 90 பங்கு கிடையாது. ஆனால் மற்ற பாஷைகளில் அப்படி நாம் கொள்ள முடியாது, அது வேறு விஷயம். மனத்துக்கு இனியான் என்கிறது என்னன்னா, அந்த ராமஹான்ற சப்தத்தினுடைய நேர் தமிழ் மொழி பெயர்ப்புன்னு சொல்லலாம். மனதை மகிழ்விப்பவன் ரமயதி, ரமயத்தின்னா மகிழ்விப்பவன் அர்த்தம். அப்போ மனத்தை மகிழ வைப்பவன் ராமபிரான் என்ன, அதுதான் அர்த்தமாக அங்கே கிடைக்கிறது. ராமபிரானுடைய சரித்திரத்தை நினைத்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தம் உண்டாகுமா. எப்படிப்பட்டவன் அவன்! ஒரு பெண்டாட்டிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான். உண்ணாதுறங்காதொலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுற்ற பேதெல்லாம் என்று ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் அருளி செய்கிறார். ஒரு பெண்ணிடத்தில் ஆசை வைத்தவன் அந்த பெண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி ஒரே இடத்துல ரெண்டையும் சொல்லி வச்சிருக்காள், அதுதான் ஆச்சரியம். வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிறது. அந்த தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு எண்ணற்ற மனைவிகள் இருந்தார்கள்னு சொல்கிறோம். சக்கரவர்த்திகள்னால் அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு, நிறைய பேரை கல்யாணம் பண்ணிப்பான். அதுவும் நிறைய காரணங்கள் என்னென்னா, அந்த ராஜரீகமாக சில உறவுகள் இருந்தால் அந்த நாடுகளெல்லாம் கூட இவளுக்கு ஒத்துழைக்கும்னாக்கா போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடும். இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு 360 மனைவிமார்கள் இருந்தான்னு சொல்லுது வால்மீகி ராமாயணத்து. 360 பேர் இருந்தார் தசரதருக்கு. சொல்கிற ஒரு நாளைக்கு ஒரு பத்தினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்னா கூட ஒரு வருஷம் பூரா கல்யாணமாகவே பண்ணிட்டு இருப்பார் போல இருக்கு. அவர் தான் நித்திய கல்யாணர் தசரத சக்கரவர்த்தி. அந்த கௌசல்யை பற்றி சொல்கிற பொழுது அவளை போல சாதுவானவள் யாருமே கிடையாது. என்ன பண்ணுவள்னா, அவள் பிதாச்ச மாதாச்ச பிராத்தாச்ச பகினீச்சான்னு அவளை பற்றி சொல்கிற பொழுது அவள் எல்லா உறவுமாய் இருந்தாள் தசரத சக்கரவர்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவள் பாரியையாக இருந்தாள், வேலைக்காரியாக இருந்தாள், தாசீச்ச, அப்புறம் பகினீச்சன்னு ஒரு வார்த்தை பண்ணியிருக்க. பகினின்னா சகோதரின்னு பேர். கௌசல்யை அவனுக்கு சகோதரியாகவும் இருந்தாள்னு சொன்னாள். அது எப்படி சகோதரியாக எப்படி இருக்க முடியும்? ஒரு பத்தினி என்கிறவள் சகோதரியாக இருந்து என்ன காரியம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி எழும். நம்ம பெரியவர்கள் ரொம்ப ரசமாக காட்டினான். என்னன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா தசரத சக்கரவர்த்தி இவள் போய் ஆலத்தி எடுப்பலாம். யார்? கௌசல்யை. யார் ஆலத்தி எடுக்கணும்னா சகோதரி தான் ஆலத்தி எடுக்கணும்.
இவனுக்கு வேறு சகோதரி கிடையாது. அதனால் கௌசல்யே போய் தன்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான்ற துளிப்பூட அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இவளே போய் ஆலத்தி எடுப்பள். என்ன இப்படி வேடிக்கையாக அர்த்தம் சொல்கிறார். அப்படிப்பட்டவருடைய பிள்ளையாக பிறந்த ராமபிரான் அவன் ஏகபத்தினி விரதனாக இருக்கான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? என்ன சொல்கிறான், அந்த ஒரு பெண் பெண்டாட்டிக்காக சொல்கிறான். நடுவில் யாரோ சில பேர் என்ன இப்போ அவள் போயிட்டா என்ன வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா இல்லை என்று அவளுக்காக உண்ணாது உறங்காதுன்னு சாப்பிடலை தூங்கலை. அனித்ர சததம் ராமஹா நைவதம்சான் நம் அசகான் என்னெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் அவர் தூங்கல்ல, அவர் பாட்டுக்கு விழித்து கொண்டே இருக்கிறார். உடம்புல கடிக்கிறது ஊறுறது கூட தெரியலேன்றார். யாரோ வந்து கடிக்கிறது அந்த காட்டில் இருக்கிற பொழுது அதை கூட அவர் பொருள்படுத்தலைன்னு. அப்படி அவர் ரொம்ப பிராட்டியை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அப்புறம் அந்த பிராட்டிக்காக ராவணனோடு யுத்தம் பண்ணி அந்த ராவணனை அழித்து அந்த பிராட்டியை மீட்டார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்காக பாடுபட்டவன் என்று சொன்னால் அது ராமபிரானைத்தானே சொல்லணும். அதனால் பெண்கள் எல்லாரும் என்ன நினைப்பான்னா, தனக்கு பர்த்தாவாக இருக்கிறவன் கணவனாக இருக்கிறவன் யாரை போல இருக்கணும்னு கேட்டார். ராமனை போல இருக்கணுமா கண்ணனை போல இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவார், ராமனை போல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார். ஆகினாலே இந்த வெளியில் எழுப்புகிற பெண் அவளை என்ன சொல்லி எழுப்புறா, தென்னிலங்கை கோமானை சத்த மனத்துக்கு இனியானை பாட நீ வாய்திரவாய். ராமபிரானை பாடுகிறோம், அதற்காவது நீ எழுந்திருக்க வேண்டாமா என்று சொன்னாலும். அதுக்கு மேலே இன்னொன்று, மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அவனை பாடுற பொழுது கூடான்னு சொன்னான். என்ன அர்த்தம்? அப்போ அவன் அவ்வளவு வசத்தி. அந்த உண்மையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. நீ கூடவான்னு ஒருத்தர் கேட்டார்னா அது ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தோ இல்லையோ. நாம் பண்ண மாட்டோம். நான் அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன், ஏதோ டிராஃபிக் சிக்னலில் வயலேட் பண்ணிட்டேன் நான் ரூல்ஸை. எல்லாரையும் பிடிச்சி விட்றான் போலீஸ்காரன். ஒரு 20 பேர் 25 பேர் பிடிச்சி நிற்க வைக்கிறான். நானும் மாட்டின்னு விட்டேன் அதில். எனக்கு மற்றவாளுக்கெல்லாம் அறிவு இருக்குதா, இது கேட்டுகிட்டே இருக்கான், ஏதோ பயன் போடுறான், இல்லை கையில் பணம் வாங்கிக்கிறான், என்னமோ பண்ணுறான். என்னை பார்த்த உடனே நான் ஐயரேன் நீ கூட வா அப்படின்னு நான் என்னை பார்த்து என்னை செருப்பால் வச்சுருந்தா கூட எனக்கு அவ்வளோ அவமானமாக இருந்திருக்காது. நீ கூட வா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்கிறவன் தப்பே பண்ண மாட்டான்னு அவன் எதிர்பார்க்குறான். இவெல்லாம் ரொம்ப யோக்கியமானவா, சட்டத்தை மதிக்கிறவான்னு நம்ம நினைக்கிறான். அந்த கௌரவம் எதனால் ஏற்படுறது, இந்த வேஷத்தினாலேயே ஏற்பட்டுடுது. அதனால தான் இந்த வேஷத்தை கொள்ளணும்னு வச்சுருக்கா. ஏன்னா இந்த வேஷத்தை போட்டுட்டா தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக, ஊரை ஏமாத்துறதுக்கு இல்லை, நம்மளை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு. டு இன்கல்கேட் மொராலிட்டி இன் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் அப்படின்னு நினைத்து பாருங்கள். நாமே நம்மை பண்படுத்தி கொள்ளணும்னா நமக்கு இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும், நமக்கே தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வராது. இப்படி இருக்கிற நாம் போய் தப்பு பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டிராஃபிக் சிக்னலை பார்த்தாலே அந்த போலீஸ்காரன் ஞாபகம் தான் வரும். நான் போகவே மாட்டேன், 2 அடி முன்னாலேயே நின்றுடுவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ கூடவான்னு கேட்டாக்கா அதனுடைய ஒரு அர்த்தத்தில் எவ்வளோ உள்ளே போகிறது பாருங்கள். அந்த மாதிரி இங்கே தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். அவனை பாடுகிற பொழுதும் நீ உறங்கி கிடக்கலாமா? ஏதோ கண்ணனாக இருந்தாலும் நம்மை படுகொலை அடிக்கிறவன். கண்ணனை பற்றி சொல்கிற பொழுது எத்தனை குறும்புகள் பண்ணினானவன், என்ன எத்தனை பெண்களை அவன் அதாவது வருகிறேன்னு சொல்லுவன் வரமாட்டான், அவனுக்காக காத்துட்டுருப்பா. நிறைய இந்த மாதிரி அவனுடைய குறும்புகளை பற்றி எத்தனை படங்கள் எல்லாம் பாடியிருக்கா. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதினிலே தட்டி பறிப்பான் என்ன இந்த காலத்து பாட்டெல்லாம் கூட எழுதி வச்சுருக்காளோ இல்லையோ. இந்த மாதிரியெல்லாம் அவன் பண்ணுறபடியினால அவனிடத்துல கொஞ்சம் கோபம் ஏற்படுறது நியாயம். ஆனால் ராமபிரான் அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், பெண்ணன்னால் அப்படியே உருகிறவர் அவர். ஆயினால அவருடைய நாமத்தை பாடுகிறோம் அப்படின்னு சொன்னாலாம். இது சொன்ன வார்த்தை
உண்மையாக திருவாய்ப்பாடியில் ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கி விட்டது. ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் ரொம்ப சுருக்கமாக ஒரு மிதமாக காண்பித்திருக்கிறார்கள். அதை காஞ்சி பிரதிவாதிபேங்கர சுவாமி ரொம்ப நன்றாக பெருசாக விவரித்து ஒரு பெரிய விஷயம் வச்சுட்டாருங்க. என்ன சொல்கிறார்? இப்போ பெரிய சர்ச்சை உண்டாயிடுது. திருவாய்ப்பாடியில் வந்து ராமனுடைய நாமத்தை சொல்கிறது, அதுவும் ராமனை பாடவும் என்னமோ அவன் ரொம்ப வசதி போலையும் நம்ம ஊர் கண்ணனை மட்டம் போலையும் ஒருத்தர் சொல்லாமா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். உடனே சொல்கிறா, இல்லைம்மா, ராமன்னா அவன் எவ்வளோ பாடுபட்டான், ராமனை பற்றி கண்ணனை பற்றி தனியாக ஒரு பட்டிமன்றமே வைக்கணும் இந்த இடத்துல. ராமனை பற்றி சொல்கிறவா ராமனை பற்றி சொல்கிறா, கண்ணனை பற்றி சொல்கிறவா கண்ணனை பற்றி சொல்கிறா. ஏன்னா அவனுக்கு உண்டான பெருமை, ராமனுக்கு என்ன பெருமை என்னால் அப்படியே பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம், கண்டவர்களுடைய மனத்தையும் அந்த நெஞ்சையும் கொள்ளை கொள்ளுகிற அழகு அவனுக்கு. அப்படியே தண்டகாரண்யத்தில் சக்கரவர்த்தி திருமான் எழுந்தொழின பொழுது தேதம் சோமமிவோத்யம் தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரிணா மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. அப்படியே ராமபிரானுடைய அழகை பார்த்தவர்கள் தங்களுடைய விரதத்தை எல்லாம் மறந்தார்கள். என்ன பண்ணினார்கள்? அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இந்த அழகுக்கு ஒரு குறையும் வராமல் இருக்கணுமே, இந்த அழகுக்கு ஒரு குறையும் வராமல் இருக்கணுமே, என்ன அழகாக இருக்கான் ராமபிரான் என்று தங்களுடைய நெஞ்சையும் பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம்ன்ற ஆண்களினுடைய நெஞ்சையும் ஆண்களினுடைய கண்ணையும் கொள்ளை கொள்ளுகிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணினான். அது ராமனுக்குன்னு சொன்னான். கண்ணனுக்கு என்னன்னா, கண்டவர் தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. ஆழ்வார் பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அங்கேயாவது கொள்ளை கொள்ளுகிறான், இங்கே இவாளே கொடுத்துட்டு போயிடுறான்னு. தங்களுடைய நெஞ்சையும் மனத்தையும் என்ன பண்ணுவாளாம், கண்ணனை பார்த்த உடனே இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவாளாம். அப்படி கண்ணன் ஈடுபடுத்துகிறான். என்னால் ராமனா கண்ணனா யார் வசத்தி? என்னால் இதெல்லாம் வெறும் ஒரு சரச கோலாகலம்னு சொல்லுவாள். இதெல்லாம் நிஜமாக ராமனார் கண்ணனாருன்றது பின்னால் சொல்ல போகிறோம். ஆனாலும் சொல்லுகிற பொழுது ராமன் என்னால் அவனுக்கு ஒரு ஏற்றம், கண்ணன் என்னால் அவனுக்கு ஒரு குறவு. அதுவும் பெண்கள் நடுவில் அவனுக்கு நிறைய குறவு, பெண்கள் இடத்துல நிறைய போய் அவன் தீம்புகளெல்லாம் செய்திருக்கிறான் என்கிறபடியினாலே அந்த பெண்கள் தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேனே, எல்லாரும் தனக்கு பர்த்தா கணவன் எப்படி இருக்கணும்னா ராமனை போல இருக்கணும்னு ஆசைப்படுவாளே தவிர கண்ணனை போலேன்னு ஆசைப்பட மாட்டான்னு சொல்கிறார். நம்மாழ்வார் கூட சொல்கிறார். அவர் என்ன பண்ணினார், ஒரு கிளியை வளர்த்தார். கிளியோ குயிலோ வைத்து கொள்ளுங்கள், அவர் வளர்த்தார். அதில் என்ன சொல்லி வச்சாராம், நான் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நீங்கள் எந்த திருநாமத்தை வேணால் சொல்லுங்க, ஆனால் துக்கமாக இருக்கிற சமயத்தில் மட்டும் கண்ணனுடைய நாமத்தை சொல்லிடாதீங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே நான் துக்கத்தில் இருக்கிற பொழுதோ அந்த கண்ணனுடைய நாமத்தை சொன்னால் இன்னும் துக்கம் அதிகமாக இருக்குது, பிராணனே போயிடும் போல இருக்குது. ஆனாலும் இவர் சொல்லி வைத்திருந்தும் கூட அந்த பறவை என்ன பண்ணித்துன்னா கண்ணனுடைய நாமத்தையே சொல்லிவிடுத்து. உடனே ஆழ்வார் கதறுகிறார், உயிர்கதுகாலன் என்று உம்மையான் இறந்தேற்கு நீர் குயில் பைதல்கள் கண்ணன் நாமமே குழறி கொன்றீர். கண்ணனுடைய நாமத்தை நீங்கள் அந்த மழலையிலே சொல்லி என்னை அப்படியே ஹிம்சை பண்ணுகிறீர்களே, அது உயிர்கதுகாலன். உயிருக்கு யமன்றார் கண்ணனுடைய திருநாமத்தை. கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டவர் நம்மாழ்வார். அவர் போய் கண்ணன் நாமத்தை உயிர்க்கது காலன்னு சொன்னார். ஆனால் ராமாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டவர் அவர் யாருன்னா பராசர பட்டர். அவர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ராமனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய நாமங்கள்னு சிலது வருது. பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நய வீரசக்திமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா என்று இந்த கிட்டத்தட்ட ஒரு 16 திருநாமங்கள். இந்த 16 திருநாமங்களும் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லுகிறது. அதுக்கு அவதாரிக்க வைக்கிற பொழுது என்ன எழுதினார் தெரியுமோ, ஈத உபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தா. போகிற உயிரையும் மீட்டு கொண்டு வருவது. மிருத சஞ்சீவனம்னா என்ன அர்த்தம்? உயிர் போகிற சமயத்தில் ராமநாமத்தை சொன்னால் எழுந்து உட்காந்துடுவான். அப்படிப்பட்ட திருநாமம்னு சொன்னார். ராமாவதாரத்தில் ஈடுபட்டவர்
ராமனுடைய நாமத்தை மிருத சஞ்சீவனம்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர் கண்ணனுடைய நாமத்தை உயிர்க்கு அது காலன் யமன்னு சொன்னார். அப்படின்னு இதெல்லாம் ஒரு வேடிக்கையான அனுபவம். இது எல்லாம் சொன்னாலாம். அதுக்கு இவ என்ன சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், ராமனை போல பெண்களுக்கு உபகாரம் பண்ணவன் உண்டா? கண்ணன் பெண்களுக்கு உபகாரம் பண்ணுறான், பெண்களை எல்லாம் படுகொலை அடிக்கிறான். படுகொலை அடித்தல்னா என்ன, நிறைய தீம்புகள் பண்ணுது. ராமன் அப்படி இல்லையே அப்படின்னா உடனே ஒரு பெண் ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டா, இது பிரம்மாஸ்திரம், இதுக்கு பதிலே கிடையாது. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் ராமன் பெண்களுக்கு உபகாரம் பண்ணுறான்னு சொன்னீங்க, அது தப்பு. என்ன சொல்லணும்? பெண்ணுக்கு உபகாரம் பண்ணினான். யாருக்குன்னா அந்த ஒரு சீதா பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட ராமபிரான் சீதைக்கு உபகாரம் பண்ணுவனே தவிர மற்ற பெண்களுக்கு பண்ணுவன் அவன் தான் ஏகபத்தினி விரதனாச்சே, ஏகதாரன். சொல்கிற வழக்கம் அவனுக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல்லுன்னு. அவன் கையில் ஒரு வில், வாயில் ஒரு சொல், ஒரு இல்லுன்னா இல்லாள், ஒரு பத்தினி தான் அவனுக்கு. தெலுங்கில் சொல்லுவாத ஒக்க பானா ஒக்க மாட்டா ஒக்க பத்தினி அப்படின்னு தெலுங்கில் கூட சொல்லுவாது. அது ராமபிரானுக்கே ஏற்பட்டது. அது அப்படி இருக்கிற பொழுது நாம் எல்லாரும் ராமபிரானை மனத்துக்கினியான்னு சொல்கிறதுனால என்ன லாபம்? நமக்கு என்ன விஷயம்? அவர் சீதா பிராட்டிக்கு எவ்வளவோ பண்ணினார், வாஸ்தவம் தான். நமக்கு அவரிடத்துல பிராப்தி இல்லையே. இவள் சொன்னார் பிராப்தின்னா அவரிடத்துல நமக்கு என்ன இருக்குது? அவரிடத்துல போய் நாம் எப்படி நிற்க முடியும்? உலகத்தில் கூட சொல்லுவாள், பக்கத்தாத்துக்காரர் அவள் ஆம்பியாளுக்கு புடவையாக வாங்கி கொடுக்குறார், நகையாக வாங்கி கொடுக்குறார், எல்லாம் பண்ணுறார், நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன வாங்கி கொடுத்தாலும் அவாத்துக்காரர் அவளுக்கு தான் வாங்கி கொடுப்பார், அவளும் அவள் ஆத்துக்காரன்ட்டு தான் வாங்கிக்க முடியும். இவளுக்கு என்ன பிராப்தி அவரிடத்துல, பக்கத்தாத்துக்காரர் இடத்துல? அது இல்லையே. அதனால் அவருடைய பெருமையை சொல்கிறதுனால இவளுக்கு எந்த லாபமும் இல்லை. அது மாதிரி நீங்கள்லாம் ராமபிரானை சொல்கிறதுனால ஒரு லாபம் நமக்கு அவன் பண்ணவே போகிறதில்லை அப்படின்னு சொன்னாலாம். ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் என்னவென்னால், ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய மகர்ஷிகள், தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள், அவளெல்லாம் ராமபிரான் இடத்துல ரொம்ப பிரீத்தி வைத்தார்களாம். அவர்களெல்லாம் ராமபிரானை தாங்கள் பெண்ணாக மாறி கல்யாணமே பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்பட்டாள். அப்போ ராமபிரான் சொல்லிட்டான, இந்த அவதாரத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னுட்டான். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த அவதாரத்தில் நீங்களே பெண்ணாகவே வந்து பிறவுங்கள்னு சொல்லிட்டான். அந்த தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் தான் கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகளாக வந்து பிறந்தார்கள். அதனால தான் அதாவது அந்த இடத்துல கண்ணனுக்கும் அந்த கோபிகைகளுக்கும் நடந்த அந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் கூட பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடுவில் நடந்த ஒரு அனுபவமே தவிர இந்த உலகத்திலே இருக்கிறது போல இந்த உடல் விஷயமான அனுபவங்களே கிடையாதுங்க. ஆத்மாவுக்கும் உண்டான அனுபவம் அது. அது தத்துவார்த்தம், அது தனியாக சொல்ல வேண்டிய விஷயம். ஆக இங்கே என்ன ஆகிடுது? இப்படியெல்லாம் இவர்கள் சொன்ன உடனே அதெல்லாம் ராமபிரானிடத்தில் நமக்கு பிராப்தி இல்லை. நமக்கு அவன் நம்ம கொடுமைப்படுத்துகிறானோ, நம்ம ஹிம்சை பண்ணுறானோ, என்ன பண்ணினாலும் அவன் தானே நமக்கு பர்த்தா அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லையோ. இப்போ சொன்னால் அது கூட சண்டைக்கு வந்துடுறா. என்னமோ ஒன்று வச்சுருக்கா, WCA என்னமோ ஒன்று வச்சுருக்கா, அதுலேருந்து வந்துடுவா. ஆனால் அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னுலாம் வச்சனம் சொல்லி வச்சுவிட்டா. அதனால் வேறு வழியில் நமக்கு ராமன் தான் நமக்கு பிராப்தி இல்லாதவன், கண்ணன் தான் நமக்கு பிராப்தி உடையவன். அதனால் ராமனுடைய நாமத்தை போய் சொல்கிறது, அப்புறம் அதை மனத்துக்கு இனியான் என்று வேறு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப அநியாயமான வார்த்தை அப்படின்னு இவ ஒத்தி ஆட்சேபித்தாள். உடனே அங்கே இருக்கிற பெரியவர்களெல்லாம் வந்தால், அம்மா ராமன் ஆறு கண்ணன் ஆறு, ஒரே வியக்தியினுடைய இருவேறு அவதாரங்கள். ராமன் வேறு கண்ணன் வேறு அல்ல. அந்த ராமனே தான் என்ன பண்ணினான், கண்ணனாக வந்து அவதரித்தான். நிறைய உபபத்திகள் காட்டுவார். ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்கள். திருவள்ளூர் பாசுரம், அது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். முன்னோரு தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது
ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னாறு தூதனன் நின்றான் எவ்வுள் கிடந்தானே. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்தான்ற. ராமபிரானாக அவதரித்த காலத்தில் அனுமான இடத்துல தூது சொன்னானா. கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, இப்படி தூதனாய் போய் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்தான் என்கிற காரணத்தினால அனுமானுக்கு ரொம்ப பெருமை ஏற்பட்டுடுது. இந்த தூதனா போனதுனால அனுமானுக்கு எவ்வளவு பெருமை. இன்றைக்கும் பார்த்தால் ராமர் கோவில் அதிகமாக அனுமார் கோவில் அதிகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியல. அனுமான் கோவில்ன்றது தனியாக நிறைய இருக்குது. அது தவிர இன்னும் போக போக 32 அடி அனுமார் 42 அடி அனுமார்னு பெரிய பெரிய கோவிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டா. இப்போ அனுமானுக்கு எவ்வளோ பெரிய கோவில், எவ்வளோ பெரிய ரூபங்களெல்லாம் சிருஷ்டிக்கிறார்.